அத்தியாயம் 1. தப்பித்து ஓடும் முயலோனும் அதற்கு உதவியாக அவனது 3 நண்பர்களும். உங்களுக்கு சொன்னால் புரியாதா? நீங்கள் அனைவரும் வீணாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று முயலாக இருக்கும் முயலோன் கூறினான். மைலோ, நீ வாயை மூடு. எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் உன்னை எவ்வாறு மற்ற முயல்களிடம் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்றும் தெரியும் என்று வெள்ளை எலி திரு கூறினான். மைலோ, நீ இவ்வாறு ஏதாவது சொல்லிக்கொண்டே இருந்தால் எங்களால் உன்னை காப்பாற்ற இயலாது. தயவு செய்து அமைதியாக இரு என்று வெள்ளை நிறமும் கருப்பு நிறமும் கலந்த நிறத்தில் உள்ள எலி சதுரா கூறினாள். டேய் பச்சை, நீயாவது இவர்களுக்கு எடுத்துச் சொல். கண்டிப்பாக என் இனத்தோர் என்னை பலி கொடுக்காமல் விட மாட்டார்கள் என்று பச்சைக்கிளி பலராமை பார்த்து முயலோன் சொல்லும் நேரம் அவன் கன்னத்தில் தன் இறக்கையை வைத்து ஒரு அடி அடித்துவிட்டு, நான் பேசுவது குறைவு, செயல்தான் அதிகம் என்று உனக்கு தெரியாதா? இன்னும் நீ ஏதாவது பேசினாய் என்றால் அவர்கள் உன்னை கொல்லும் முன் உன்னை நானே கொன்று விடுவேன் என்று பலராம் கூறினான். அடடா, அவசரப்பட்டு மைலோனை அடித்து விட்டேனே. சரி சரி, இப்பொழுது அவன் இருக்கும் மன நிலையில் இதை நினைவில் வைத்திருக்க மாட்டான். அப்படியே அவன் நினைவில் இருந்தாலும் நான் செய்யும் இந்த உதவிக்கு அவன் அதை மன்னித்து விடுவான் என்று தன் மனதிற்குள் நினைத்துவிட்டு எல்லாம் தயாராகி விட்டது. இப்பொழுது மைலோன் ஆற்றில் குதித்தான் என்றால் அவன் மூழ்க மாட்டான். எந்த நிலையிலும் மிதக்கத்தான் செய்வான். எந்த பாறையின் மீது அவன் மோதினாலும் அவனுக்கு ஒன்றும் ஆகாது என்றான் பச்சை. ஆமாம், சரி, நீ ஒருமுறை மேலே சென்று நம் வழியில் யாரேனும் இருக்கிறார்களா என்று பார்த்துவிட்டு வா. சதுரா, இதுவரை நான் 12 முறை மேலே பறந்து சென்று விட்டேன். நீ நினைப்பது போல் பிறர் கண்ணில் படாமல் சுற்றி வருவது எளிதல்ல. இதுவரை நான் எவர் கண்ணிலும் படவில்லை என்பதே அதிர்ஷ்டம். என் மீது நம்பிக்கை வைத்து மைலோனை ஓடச் சொல். வாழை தோட்டத்தை மட்டும் இவன் கடந்து விட்டால் போதும். அதன் பின், டேய் பச்சை, வாழை தோட்டத்தை கடப்பது தானே பெரிய சவால். சாதாரண நேரத்திலேயே அதை கடக்க 3 நிமிடங்கள் ஆகும். இப்பொழுது என் உடலை சுற்றிலும் ஏதேதோ கட்டி விட்டிருக்கிறீர்கள். இந்த நிலையில் என்னால் எப்படி அவர்கள் கண்ணில் படாமல் ஓடி தப்பிக்க முடியும்? உன்னால் முடியும். நீ ஒன்றும் மற்ற முயல்களை போல் இல்லை. உருவத்தில் நீ முயல் என்றாலும் வேகத்தில் நீ புலி என்றான் திரு. ஆம், ஒன்றை சொல்ல மறந்து விட்டேன். நீ வழக்கமாக ஓடும் வழியாக ஓடாதே என்று சதுரா சொல்லும் நேரம். ஏன்? அந்த பாதையில் ஆபத்து உள்ளதா? அந்த பாதையை தவிர வேறு எந்த பாதையில் ஓட்டினாலும் என்னால் வேகமாக ஓட இயலாது என்று முயலோன் கூறினான். ஆபத்து என்று எதுவும் இல்லை என்று எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனாலும் நீ அந்த பாதையில் செல்ல வேண்டாம். ஏனென்றால் நாளை உன்னை அவர்கள் பலி கொடுக்க போகிறார்கள். கண்டிப்பாக இன்று நீ தப்பிக்க முயற்சி செய்வாய் என்றும் அவர்களுக்கு தெரியும். சதுரா, இத்தனை நாட்களாக தப்பிக்க முயற்சி செய்யாத நான் இன்று தப்பிக்க முயற்சி செய்வேன் என்று அவர்களுக்கு எப்படி தெரியும்? அவர்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது என்று தானே நான் இத்தனை நாட்கள் தப்பிக்க முயற்சி செய்தேன். புரிகிறது மைலோ? நம்மை போல் அவர்கள் யோசித்தால், ஆம், தப்பிக்க முயற்சி செய்யாதது போல் இருந்து ஒரு நம்பிக்கையை உண்டாக்கி கடைசி நேரத்தில் தப்பிக்க முயற்சி செய்யலாம் என்று அவர்களும் யோசிப்பார்கள். ஏனென்றால் உயிர் மீது ஆசை எவருக்கு தான் இல்லாமல் இருக்கும். அதனால் இதுவரை நீ செல்லாத பாதையில் செல். ஹோம், சதுரா சொல்வது சரியான ஒன்று என்று திரு சொல்லும் நேரம். ஐயோ திரு, இன்று மாலை மழை எந்த அளவிற்கு பொழிந்தது என்பதை மறந்து விட்டாயா? நான் வழக்கமாக செல்லும் பாதையே பல இடங்களில் வழுக்கும். இதில் புது வழி என்றால் என்னால் எவ்வாறு வேகமாக ஓட முடியும்? உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நான் ஓட முடியாமல் சேற்றில் சிக்கிக் கொள்ளவும் வாய்ப்பு உள்ளது. இதோ பார் மைலோ, தோட்டத்தில் சேறு இருக்கலாம், ஆற்றில் வெள்ளம் வரலாம். அதனால் நாம் நினைத்த இடத்தில் கரை ஏற முடியாமல் போகலாம். ஆனால் இவை யாவும் உன் உயிரை பறிக்கும் என்று நிச்சயம் இல்லை. ஆனால் நீ முயற்சி செய்யாமல் இங்கேயே இருந்தாய் என்றால் கண்டிப்பாக அவர்கள் உன்னை பலி கொடுத்து விடுவார்கள் என்று பச்சை கூறினான். என் முன்னோர்கள் செய்த தவறுக்கு நான் என்ன செய்வேன்? என்னை ஏன் அவர்கள் பலி கொடுக்கிறார்கள்? இதனால் நடந்தது மாறி விடுமா என்ன? சரி, இந்த பிரச்சனை கடந்த ஆண்டோ அல்லது அதற்கு முந்தைய ஆண்டோ என்றால் சரி. ஏன், அது சென்ற நூற்றாண்டு என்றால் கூட சரி. ஆனால் அந்த நிகழ்வு நடந்து 2500 ஆண்டுகள் ஆகிறது.
இதுவரை அவர்கள் என் குடும்பத்தில் இருந்து 2499 பேரை பலி கொடுத்து இருக்கிறார்கள். நாளை என்னையும் அவர்கள் பலி கொடுத்து விட்டார்கள் என்றால் 2500 ஆகி விடும் என்பதுடன் என் குடும்பமே இல்லாமலும் போய்விடும் என்று முயலோன் புலம்பினான். ஆம், மிக சரியாக சொன்னாய். இப்பொழுது உன் குடும்பத்தில் எஞ்சி இருப்பது நீ மட்டும்தான். அதனால் நீ எப்படியாவது உயிர் பிழைக்க வேண்டும். நீயாக இருந்தாலும் சரி, இனி உனக்கு பின் வரும் சந்ததியாக இருந்தாலும் சரி, எவருக்கும் இதுபோல் மோசமான நிகழ்வு நடக்க கூடாது. அதனால் நீ எப்படியாவது உன் உயிரை காப்பாற்ற வேண்டும். உன் குடும்பத்தை பெருக்க வேண்டும். பின் உன் இனத்திற்கு ஏற்பட்ட களங்கத்தை நீ போக்க வேண்டும் என்று உணர்வு பூர்வமாக சதுரா கூறினாள். அதற்கு இவன் முதலில் உயிர் பிழைக்கட்டும் என்று சற்று மெதுவான் குரலில் பலராம் முணுமுணுத்தான். அது முயலோன் காதில் விழுந்து விட்டது. டேய் பச்சை, நாளை ஒரு நாள் கழியட்டும், அதன்பின் உன்னை பார்த்து கொள்கிறேன். மைலோ, இவன் பேசுவதற்கே பழி வாங்க நினைக்கும் நீ அவர்கள் செய்ததற்கு பழி வாங்க வேண்டாமா என்று திரு சொல்லும் நேரம். நேரம் வந்து விட்டது. வௌவால்கள் மேற்கு நோக்கி பறக்க ஆரம்பித்து விட்டது என்று வானை பார்த்து சொல்லிவிட்டு, ஹொம் மைலோ, உன்னை நாங்கள் நாளை மறுநாள் மொட்டை மலையில் சந்திக்கிறோம் என்று சதுரா கூறினாள். பயமாக இருக்கிறது என்று முயலோன் கூறியதும் முயலோனின் பின்னால் சென்று அவனை முன்னோக்கி தள்ளியவாறு வௌவால்கள் பறக்க தொடங்கி 10 வினாடிகளுக்கு மேல் ஆகிவிட்டது. இன்னும் நீ யோசித்துக் கொண்டிருந்தாய் என்றால் உனக்கான நேரம் முடிந்து விடும். ஓடு மைலோ ஓடு என்று திரு கூறினான். ஆமாம் மைலோ, ஓடு ஓடு என்று சதுராவும் கூறினாள். ஓடுவது போல் ஓரடி எடுத்து வைத்துவிட்டு, வேண்டாம் வேண்டாம் என்று மைலோ சொல்லும் நேரம் சட்டென்று அவன் கன்னத்தில் ஓங்கி அடித்தான் பலராம். உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று பலராம் மீது முயலோன் கோபம் கொண்டு தாக்க முயன்றான். அந்த தருணத்தை பயன்படுத்தி அங்கே இருந்து தரையை ஒட்டியவாறு பலராம் பறந்து சென்றான். முயலோன் அவனை விரட்டி சென்றான். 3 வினாடியில் இருவரும் வாழை தோட்டத்தை அடைந்தார்கள். அதன்பின், இனி உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஓடித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே மேல் நோக்கி பறந்து சென்றான் பலராம். இவர்கள் சரி, இனி ஓடித்தான் ஆக வேண்டும் என்று வழக்கமாக ஓடும் வழி இல்லாமல் தனக்கு தோன்றிய வழி வழியாக முயலோன் ஓடத் தொடங்கினான். இடையிடையே கால் வழுக்கினாலும் ஓரளவு வேகமாக ஓடினான். 2 நிமிட ஓட்டம் வரையிலும் அவனை எவரும் கவனிக்கவில்லை. அவனுக்குள் புது நம்பிக்கை பிறந்தது. அதனால் அவன் அவனது வேகத்தை சற்று குறைத்தான். அந்த நேரம் அவனுக்கு பின்னால் ஏதோ பெரிய உருவம் வருவது போல் இருந்தது. அது என்னவாக இருக்கும் என்பது போல் ஒரு கணம் முயலோன் பின்னால் திரும்பி பார்த்தான். ஐயோ, வேட்டை நாய்களா, இனி என் கதி அதோகதி தான் என்று மேலும் அவன் அவனது வேகத்தை அதிகப்படுத்தி முன்னால் திரும்பும் நேரம் வாழை ஒன்றில் மோதி கீழே விழுந்தான். வேகமாக மோதியதனால் ஒரு கணம் தலை சுற்றியதனால் விழுந்த அவனால் எழ முடியவில்லை. மைலோ, என்ன உறங்கிக் கொண்டிருக்கிறாய், எழுந்திரி என்று அவனது முகத்தை உரசியவாறு பலராம் பறந்து சென்றான். அதே வேகத்தில் முயலோனை துரத்தி வந்த வேட்டை நாய்களை நோக்கி சென்று அதனது கவனத்தை திசை திருப்ப முயற்சி செய்தான். ஆனால் அது பலன் கொடுக்கவில்லை. வேட்டை நாய்கள் ஓடி வரும் சேர் தெரித்து வேட்டை நாயை நெருங்கும் முன்பே பலராம் கீழே விழுந்தான். பலராமின் மேலே தாவி சென்ற வேட்டை நாய்கள் முயலோனை நெருங்கி விட்டன. அந்த நேரம் சுய நினைவுக்கு வந்த முயலோன் நாய்களை ஒரு கணம் திரும்பி பார்த்துவிட்டு வேகமாக எழுந்து மீண்டும் ஓடத் தொடங்கினான். ஆனால் இந்த முறை அவனால் வேகமாக ஓட முடியவில்லை. ஏனென்றால் அவன் மீது சேறு ஏராளமாக ஒட்டி கொண்டது. இதனால் முயலோனின் வேகம் குறைந்தது. முழு வேகத்தில் நன்றாக ஓட்டினாலே வேட்டை நாய்களிடம் இருந்து தப்பித்து செல்வது கடினம். இந்த நிலையில் மைலோ என்ன செய்ய போகிறானோ என்று மரம் ஒன்றின் மீது ஏறிய திரு சோகத்தில் கூறினான். அந்த மரத்தின் மீது ஏற முடியாமல் ஏறி முயலோனின் நிலையை பார்த்து, அச்சோ, இப்பொழுது என்ன செய்வது என்று அழும் நிலையில் சதுரா கேட்டாள். இனி நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது, இறைவன் தான் அவனை காப்பாற்ற வேண்டும் என்று திரு கூறியதும் தன் முதல் துளி கண்ணீரை சிந்தியவாறு, இறைவா என்று சதுரா கை கூப்பி வானை பார்த்தாள். அப்பொழுது அவள் மேலும் அதிர்ச்சி அடைந்தாள். ஆம், வௌவால்கள் அனைத்தும் மேற்கு நோக்கி பறந்து விட்டன.